அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த நேயர்களே, சகோதரிகளே, மீண்டும் ஒரு நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே, அல்ஹம்துலில்லாஹ். அஹ்லன் வசஹலன். இன்றும் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமையோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். அதாவது ஒரு சமூக சேவையாளர், இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் மூமெண்ட் சிலோன் சாப்டருடைய செயலாளர், அதே போன்று பல அரசு சாரா நிறுவனங்களோடு இணைந்து சமூக பணிகள் செய்யக்கூடியவரும் கூட, அதோடு மிக விசேடமாக ஒரு பயிற்றுவிப்பாளர், ஒரு ட்ரெயினராகவும் கடமையாற்றுகின்ற சகோதரி அமானியா அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களை நேரடியாக நிகழ்ச்சிக்குள் அழைத்து செல்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சகோதரி அமானியாவை பற்றி நீங்கள் ஆரம்பத்திலே இதற்கு முன்னாலும் அறிந்திருப்பீர்கள். நிறைய சமூக பணிகளை செய்து வருகிறார்கள், சமூகத்துக்காக குரல் கொடுத்து வருகிறார்கள், சமூக விடயங்களிலே அக்கறை காட்டி வருகிறார்கள். இந்த அடிப்படையிலேயே அண்மையில் ஏற்பட்ட வெள்ள பிரளயத்தின் போது கம்பளை, அதே போன்று கெலியோயா, அக்குரண மற்றும் நாட்டின் பல பகுதிகளுக்கும் சென்று மக்களுக்காக, மக்களுடைய தேவைகளை சமூகத்துக்கு, உலகத்துக்கு அவர்களுடைய தேவை நிலைமைகளை சொல்வது போன்று அவர்களுக்காக குரல் கொடுத்து அவர்களுக்காக பல உதவிகளையும் செய்து கொண்டு வருகிறார்கள். இந்த வெள்ளப்பிரளயத்துக்கு பின்னால் அவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்களை நாங்கள் சந்திக்கின்றோம். ஆம் சகோதரி அவர்களை நீங்கள் சொல்ல வேண்டும், மிக சுருக்கமாக யார் இந்த அமானியா? நானும் ஒரு எல்லாரையும் போல சாதாரண ஒரு குடும்ப பெண். அதே நேரம் எனக்கும் ஒரு சோஷியல் ஒர்க் பண்ணணும் என்று சொல்லி ஒரு உணர்வு இருந்துச்சு. அப்போ அதால் நாங்கள் நிறைய செஞ்சுட்டு வந்தோம். நான் மெயின்லி செல்லோனேண்டி ஸ்கூல் கேண்டி பதுதீன் மஹமூத் கேர்ள்ஸ் காலேஜ். ஸோ எல்லாருக்கும் தெரியும், ஸ்கூல்லேருந்து அந்த ஸ்கூலில் எல்லோரும் கொஞ்சம் ஃபார்வர்ட். இப்போ சிங்கள மீடியம் படித்தேன். நிறைய பேருக்கு லாங்குவேஜ் இஷ்யூஸால் பின்னுக்காகிறது. ஆனால் என் பெரிய சப்போர்ட் என் ஹஸ்பண்ட். அவரும் என்னையோட நான் எங்கே போகிறனோ அது மற்றது அவரும் நிறைய இதுவோட சோஷியல் ஒர்க்கில் இருக்கிறதால இனி அவரோட சேர்ந்து நானும். ஹஸ்பண்ட் பேரை சொல்லுங்க. அவரோட பேர் முகமது ஷிஃபான். எனக்கு தெரியும், அவரும் சகோதரி ஷிஃபான் அவர்கள் ஒரு ட்ரெயினர். அவரும் எந்த துறையில்? அவர் ஆசிரியராக கடமையாற்றக்கூடியவர். அவர் பற்றியும் 2 வார்த்தை சொல்லுங்கள். அவர் இப்போ ஒரு 3 வருஷமாக அக்குரணையில் ஒரு 4-5 ஸ்கூலில் யார் ஓலவலுக்கு மேக்ஸ் எல்லாம் எடுக்க ஏலாதுன்னு சொல்கிற பிள்ளைங்க இருக்கிறாங்களோ பிலோ 20 அவங்கள எடுத்து ட்ரெயின் பண்ணி மேக்ஸில் எடுத்து அடைய வைக்கக்கூடிய ஒரு டேலண்டான கலைத்துறையில் முதுகை தட்டி கையை பிடித்து மேலே கொண்டு வரக்கூடிய ஒரு ஆசிரியர். ஆசிரியர் தொழில் என்பது புனிதமானது. உலகத்தில் அதைவிட ஒரு சிறந்த தொழில் என்பதை விட சேவை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் சகோதரி அவர்கள் நீங்கள் சொல்ல வேண்டும், அண்மை காலமாக ஏற்பட்ட இந்த வெள்ள பிரளயத்தின் போது பெண்களுடைய உளவியல் எப்படி இருந்தது? அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், கம்பளை பிரதேசம், அக்குரணை பிரதேசத்திலே பல தடவை அவர்கள் ஏற்கனவே வெள்ளம் வந்தாலும் வராதை போன்றிருப்பார்கள். ஏன்னா அதற்கான தயாரிப்போடு பல போது இருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நிறைய சேதம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் கம்பளை போன்ற நகர பிரதேசங்களிலே எதிர்பார்க்காத ஒரு அழிவு என்று தான் சொல்ல வேண்டும். எனவே நீங்கள் நிறைய பெண்மணிகளை சந்தித்திருப்பீர்கள். அவர்களுடைய உளவியல், அவர்களுடைய சிந்தனைகள், அவர்கள் எதை நினைக்கிறார்கள் என்பதை பற்றி நீங்கள் சொல்ல வேண்டும். கம்பளைன்னு சொல்ல எங்களுக்கு உண்மையிலே ஷாக்ஃபுல்லாக. ஏண்டா வளமையாக குரண இந்த ஏரியா, குறிப்பிட்ட ஏரியாக்கள் எப்படியுமே வெள்ளம் வாருது. அதுக்கான ஆயத்தங்கள் அவங்க அதுக்கு முன்னுக்கே செஞ்சுருவாங்க. ஷாப்ஸாக இருந்தாலும் திங்ஸை இது பண்ணாங்கன்னா, இப்படி ஒரு இடத்துல வந்தேன்னு சொல்லக்கொள்ள அது உண்மையிலே யாருமே நினைக்கலாத நேரங்கள். தண்ணி வந்திருந்தாலும் எங்களுக்கு இந்த அளவுக்கு வராதுன்ற ஒரு நிலைமையில் இருந்தாங்க. இப்போ அந்த நேரம் இப்போ எல்லாமே இழந்து நிற்கிற ஒரு தருணம். நாங்கள் இதுக்கு ஏண்டா ஒரு மனுஷன் ஒரு கஷ்டப்பட்டு ஒரு ஊடை கட்டுறாலும் சைஃபர்லேருந்து தான் அது தொடங்குற. அது அவ்வளோ பார்த்து கட்டி பிள்ளைங்களை வளர்த்து நிறைய பேர்களோட உயிர் கூட பலியான சிச்சுவேஷனில் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு அந்த இழப்பை எங்களால் உண்மையிலே ஈடுகட்ட ஏலாம். ஏண்டா யாருமே எதிர்பார்க்கலாத ஒரு தருணத்தில் ஒரு நடந்த விஷயம். நாங்களும் எப்போ இருந்தாலும் மவுத்து வருகும். ஆனாலும் இப்படியான சூழ்நிலையில் மார்னிங் எங்களோட சிரித்து கதைச்சி இருந்த அடுத்த நாள் ஆகக்குள்ள அவங்க ஈக்கிறாங்களா இல்லையான்ற நிலைமையில சில பேர் ஈக்கிறாங்க. அவங்க பல பேர் பல இடத்துக்குள்ள தண்டை உயிரை காப்பாற்றி கொள்ளணுன்றதுக்காக வெளியில் போய் தாக்களிக்கிறாங்க. அப்போ அவங்கள பார்த்து கொள்ளணும். இன்னமும் சில பேர் மனசளவில் தாக்கம் ஒன்று ஈக்கிடு.
எப்படி நாங்கள் இது மீண்டு வருவோம். நிறைய சகோதரி அமானி அவர்கள் சொன்னது போல நிறைய பேர் ஜீரோவிலிருந்தான் ஹீரோ ஆனார்கள். பெரிய வியாபாரிகள் கஷ்டத்தோடு துன்பத்தோடு இருக்கிறார்கள். குறிப்பாக பெண்மணிகள் மனதளவிலே கவலையோடு இருக்கிறார்கள். ஏன்னா எதிர்பார்க்காத ஒரு அமைப்பிலே தான் இந்த அழிவு ஏற்பட்டது. எனவே சகோதரி அவர்கள் சொல்வது போல மனக்கவலை அப்படி இருக்கும் பொழுது எங்களுடைய சகோதரர்களே நீங்கள் செய்த அநியாயம்தான். இன்று கம்பளையை வைத்து பாருங்கள், மக்கள் அவர்களுடைய நிலைமையை பாருங்கள், பைத்தியம் போல் திரிகிறார்கள். இப்படி இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி இன்னும் அவர்களுடைய உள்ளங்களை உடைக்கிறார். ரொம்ப பேர் உள்ளம் உடைந்திருக்கிறாங்க. ஏன்னா இது போன்ற நேரங்களில் நாங்கள் கதைக்கும் பொழுது எவ்வாறான முறையில் அவர்களை அணுக வேண்டும். நீங்கள் நினைக்கிறேன் உளவியல் துறையிலையும் நீங்கள் ஈடுபடுவதால் நீங்கள் சொல்லுங்கள், பெண்களோடு அல்லது பாதிக்கப்பட்டவர்கள் கதைக்கும் பொழுது எப்படியான வார்த்தை பிரயோகங்கள் பாவிக்க வேண்டும்? கட்டாயம். ஏண்டா ஒரு படிப்பினையாக தான் இன்னொரு அவங்க இப்போ கேட்குறவங்க எப்படி கேட்டாலும்ன்றது மாதிரி இல்லை, கேட்குறவங்களோட மைண்டையும் மனசையும் யோசிக்க வைக்கக்கூடிய மாதிரி பயான்களை பண்ணுறது தான் சிறந்ததுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பாதிக்கப்பட்டவங்களை மேலும் புண்படுத்தாமல் அவங்கள என்ன மாதிரி அனுப்ப எவ்வளோ தான் அவங்க சிரித்து கதைச்சி இருந்தாலும் அவங்களோட மனசில் உள்ள கவலை அவங்களோட மனசை குறைய யாரும் கேட்குறதுக்கு இல்லை. எங்களால் ஏன் மிச்சம் தேவையில்லாம் சிரித்து கதைச்சி அவங்க சொல்கிற என்னதான் இருந்தாலும் பரவாயில்ல, பிள்ளையாக இருந்தாலும் சரி இல்லை சரியாக இருந்தாலும் சரி, அதை நாங்கள் கேட்டோம்னு சொன்னால் அவங்க அந்த மனசில் பாரத்தை இறக்கி வச்சுருவாங்க. அப்போ அதுக்குரிய நாங்கள் எங்களால் ஏண்டிய கூட ஒரு வார்த்தையால் சரி எங்களுக்கு செய்ய வேண்டியது உங்களால் எழும். நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் முன்னேறி வந்தீங்க, இது பெரிய தாக்கம் இல்லை, இதை விட பெரிய தாக்கங்கள் பெரிய அழிவுகள் நோய்வாய்ப்பட்டு எவ்வளோ மீட்டு வந்துக்கிறாங்க. அப்போ உங்களால் ஏழுன்ற நம்பிக்கை நாங்கள் கொடுக்கணும். இப்போ ஆம்பளைங்களாக இருந்தால் வெளியே போவாங்க கதைப்பாங்க, அதால் சில பேர் கொஞ்சம் மாறுதல் அடைவாங்க. ஆனால் பெண்கள் அப்படி இல்லை, பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் அனுப்பணும், சாப்பாடு கொடுக்கணும். இந்த மாதிரி அமைப்பில் நான் இப்போ நிறைய பேர் ஊடி இல்லாமல் டோட்டலாக இல்லாமல் சொந்தக்காரங்க வீட்டில் ஈக்கலாம். அப்போ அவங்க என்ன யோசிப்பாங்க, இவங்களுக்கு நாங்கள் பாரமாக ஈக்கப்படாது, எங்களுக்கு இதுலேருந்து வெளியே வரணும். இப்போ பிள்ளைங்களாக இருந்தாலும் சண்டை வீட்டில் ஈக்கிற மாதிரியான சுதந்திரங்கள் பொம்பளைக்கும் இல்லை, யாருக்கும் ஒரு ஆணாக இருந்தாலும் தான் அவங்கள நான் குறை சொல்ல. ஏன்னா அவங்கள எங்களை விட பெரிய பாதிப்புப்பட்டு அவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு நாங்கள் என்னுடைய அளவுக்கு ஒரு வார்த்தையால் சரி அவங்களுக்கு ஆறுதலை நாங்கள் கொடுக்கலும்டா. அவங்கள பார்த்து சிரித்து கதைச்சி ஒரு சாமனத்தால் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண இல்லாட்டியும் ஒரு வார்த்தையால் அவங்களோட மனசில் ஒரு கான்ஃபிடென்ட்டை நாங்கள் இது பண்ண இயலும்டா. அங்கேன்னு எங்களோட முஸ்லீம்ன்ற வகையில் இப்போ அந்நிய மதங்களும் மீக்கிறாங்க, எல்லாருக்கும் நாங்கள் செய்கிற ஒரு நன்மையாகவும் மீக்கும் அது. ஆம், ஒரு சோதனை வந்துவிட்டால் சோதனை இரண்டு விதமாக பார்க்கலாம். ஒன்று ஒரு தண்டனையாக அல்லாஹ் கொடுப்பான், அல்லது அவர்களுடைய கண்ணியத்தை அவர்களுடைய நிலைமையை மாற்றி அமைப்பதற்காக உயர்த்துவதாக கொடுப்பான். உண்மையிலே ஒரு சோதனையாகவும் இருக்கலாம், அல்லாஹ்வுடைய தண்டனையாகவும் இருக்கலாம். ஆனாலும் அப்படி இருந்தாலும் இந்த நேரத்திலே இதனை தண்டனையாக அவர்களுக்கு காட்டக்கூடாது. எனவே இதனை மக்களுக்கு எச்சரிக்கையாக சொல்ல வேண்டும். ஆனால் எச்சரிக்கையாக சொல்லப்படக்கூடிய நேரம் இதுவல்ல, ஆற்றல் படுத்தல் வேண்டும். அவர்களுடைய சகோதரி அவர்கள் சொன்ன மாதிரி மோட்டிவேஷன் கொடுக்க வேண்டும். இது சின்ன விஷயம்தான், நீ யோசிக்காதீங்க, இதை விட பல கோடி மடங்கு எங்களுக்கு சம்பாதிக்கலாம், அல்லாஹ் எங்களுக்கு உயிர் சேதங்களை ஏற்படுத்தல, வேறு விதமான பல அழிவுகளை எங்களுக்கு சொல்லி காட்டலாம். பல அழிவுகள், சுனாமி போன்ற அழிவுகள், எவ்வளவு உயிர் சேதங்கள் ஏற்பட்டன. எனவே அல்லாஹ் எங்களை பாதுகாத்தான் என்று அவர்களை உற்சாகப்படுத்தி அந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு அவர்களை கொண்டு போய் செலுத்தப்படக்கூடிய வார்த்தைகளை தான் பேச வேண்டும். ஆம் சகோதரி அவர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் எப்படியான உதவிகளை நீங்கள் செய்தால் மக்கள் பிரயோசனம் அடைவார்கள்? நீங்கள் நிறைய களத்தில் இருந்தீர்கள். பெண்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு என்ன தேவை இருக்கிறது? உண்மையில பெண்கள்னு வரக்கொள்ள அதே மாதிரி ஆண்களாக இருந்தாலும் அவங்களுக்கும் தேவைகள் இருந்துச்சு. சில பேர் 4 நாள் ஒரு உடுப்போடு இருந்திக்கிறாங்க. திருப்பி மீள நாங்கள் ஒரு இடத்துக்கு போய்த்து ஈக்கணும் என்ற இது ஈக்குது. மாஷாஅல்லாஹ் உங்களோட இதுவலாலையும் நிறைய பேரும் ஒரு வீட்டுக்கு தேவையான அப்படின்னு கிச்சனுக்கு தேவையான ஆக்கி அரைச்சி திங்கக்கூடிய ஒரு அமைப்புகள் நிறைய இடத்துல செஞ்சுட்டு வாரீங்க. அதே நேரம் நிறைய பேருக்கு எல்லாமே பெய்த்து
அப்போ சில பேரோட ஊடு மட்டும் மிக்கி, சில பேருக்கு ஊடே இல்லை, சில பேருக்கு அங்கே ஈக்கிற இடத்தும் கூட இல்லாத லெவலில் தான் இப்போ இந்த ஸ்ரீலங்கா ஈக்குது. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், 7 சொன்னால் இப்போ நிறைய பேர் வந்து ஸ்கூல் ஈக்கிறாங்க, பள்ளிகள் ஈக்கிறாங்க, பள்ளிகளில் ஓதல் தொடங்கணும், ஸ்கூல் தொடங்கணும், அப்படியான சிச்சுவேஷன்கள் ஈக்கக்குள்ள அந்த மனுஷர் இப்போ பதட்டத்தில் ஈக்கிறாங்க. நாங்கள் எங்கே போவோம்? இப்போ குடும்ப ஆட்களோட வீட்டில் இருந்தாலும் நான் எப்படி எவ்வளோ காலத்துக்கு நான் இங்கே இருப்பேன்? அப்போ அவங்கள்ட்ட முடிவு குறைஞ்சது ஏதாவது ஒரு வகையில் ஒரு இடங்களோ இல்லை நிறைய ஆட்கள் ஈக்கிறாங்க வீட்டுவல்ல இல்லை, நிறைய பேர் 2-3 ஊடிக்குது, அவங்கள பார்த்து இக்கட்டான சூழ்நிலையில் ஈக்கிற ஆட்கள் கொஞ்சம் மனசிறங்கி கொஞ்சமாவது ஒரு சலுகை ஏதாவது ஒன்று கொடுத்து அவங்கள மீள இந்த இடத்துக்கு விடுறது. மற்றது சில பிள்ளைங்கள் வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஸ்கூல் ஸ்டார்ட் இந்த அனர்த்தத்தில் இதாக பாதிக்கப்படாத ஸ்கூல் எல்லாம் வருது, அந்த பிள்ளைங்கள் ஸ்கூல் யூனிஃபார்ம் மற்றது புக்ஸ் எப்போ வரைக்கும் கவர்மெண்ட்டால் மட்டும் தனியாக செய்யலை, எப்போ கொடுப்பாங்கன்றதும் ஷுவர் இல்லை. இப்போ அது செய்யக்குள்ள அதே நேரம் சின்ன பிள்ளைங்க வந்து மனசளவில் பாதிக்கப்பட்டுக்கிறாங்க. ஏன்னா தண்டு வீட்லிக்குள்ளே நிறைய டாய்ஸை வச்சுட்டு விளையாடும். ஒரு கூலி வேலை செய்கிற வாப்பாவாக இருந்தாலும் அன்றைக்கி ஒரு டொப்பியோ சாக்லேட்டோ கொண்டு கொடுப்பாரு, ஒரு டாய்ஸை கொடுப்பாரு. நாங்கள் போய்த்து பார்த்த ஏரியாவில் 2-3 பாலை வச்சுட்டு சில பிள்ளைகள் விளையாடுற, ஒவ்வொரு பிள்ளைகள் மூளைக்கு ஆகிட்டிக்கிட்டே, சில பிள்ளைங்களுக்கு பால் விளையாட விருப்பம், சில பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு வச்சு விளையாட விருப்பம். 7 சொன்னால் அந்த பிள்ளைங்களை பார்க்க போக்கல கொஞ்சம் ஒரு டாய்ஸையாவது புதுசுண்டு இல்லை யூஸ் பண்ணதாவது பரவாயில்ல, அவங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி அமைப்பில் அந்த பிள்ளையோட முகத்தில் ஒரு சிரிப்பை கொடுத்தேன்னு சொன்னால் அதுவும் ஒரு பெரிய நன்மை ஆயிக்கும். நாங்கள் போய்த்த இடத்துல எல்லாமே அவங்களுக்கு தேவையானதை நாங்கள் கொடுத்தாலும், ஒரு பிஸ்கட்டை கையில் கொடுத்தாலும் அதை சந்தோஷமாக சிரித்து எடுக்கிறாங்க. ஏன்னா எல்லாட அவங்க சின்ன பிள்ளைங்கன்னுக்குள்ள எல்லாரும் இறக்கம், அவங்க உமா வாப்பா எப்படி பார்த்தாங்க, சில பேர் உமா இல்லை, சில பேர் வாப்பா இல்லாத தருணங்கள் இருக்கிறாங்க. நீ அப்படியான அந்த பிள்ளைங்களையும் கொஞ்சம் ஏன்னா எங்களோட வர ஃப்யூச்சர் லீடர்ஸ் அவங்களோட மனசை நாங்கள் எப்போவுமே செஞ்சு தான் கொஞ்சம் விடணும். அவங்களோட நீங்கள் தனியாகல, நாங்கள் உங்களோட ஈக்கிறோம்ன்ற எண்ணத்தை நாங்கள் உருவாக்கணும் எல்லாருக்கும், அதுதான் முக்கியம். எங்கள் சகோதரி அமானி அவர்கள் சொன்னது போல் எல்லா சாப்பாடும் கொடுத்தோம், கிச்சன் செட்டை கொடுத்தோம், கேஸ் குக்கரை கொடுத்தோம். சிறு குழந்தைகள் அன்று என்னுடைய ஒரு நண்பர் மௌலவியுடைய மகள், அவர் கொழும்பில் இருக்கிறார், மகள் இங்கிருந்து கோல் பண்ணி சொல்கிறார், அபு என் டெப்பெல்லாம் பைத்திருச்சு ஹூ என்று அழுகிறார். அதைவிட சின்ன பிள்ளைகள் டொய்ஸ் விளையாடுகின்ற விளையாட்டு பொருட்கள் சாமான்கள் இல்லாமல் போனது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கட்டமாக நீங்கள் பொருட்கள் அனுப்பும் பொழுது நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் எங்களுடைய இலக்கங்களை நாங்கள் குறிப்பிடுகின்றோம். தொடர்பு கொள்ளுங்கள், சகோதரி அவர்களை தொடர்பு கொள்ளுங்கள், எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இப்பொழுது தேவையான விஷயம் 3, நான் இப்பொழுது நேற்று காலையிலிருந்து இன்று மாலை வரைக்கும் 2 நாட்கள் நானும் சகோதரர் மௌலவி அஃபல் அவர்களும் கள விஜயங்கள் ஒவ்வொரு பகுதிகளுக்கு சென்ற நேரத்திலே தேவையான 3 விஷயங்கள் இருக்கின்றன. சகோதரி அவர்கள் சொன்னது போல பெண்கள் ஆடைகள் தேவை, குறிப்பாக ஃபேஸ் கவர் பண்ணுறவர்களுக்கு அது ஒன்றும் கிடைக்கவே இல்லை. அவர்களுக்கு வாங்கிக் கொள்ள வசதி இருந்தாலும் இப்பொழுது சூழ்நிலையிலே வாங்குவதற்கு ஃபர்தா ஃபேஸ் கவர். 2வது வந்து சகோதரி அவர்கள் சொன்னது போல டொய்ஸ் ஐட்டம், சிறுவர்களுக்கான விளையாட்டு பொருட்கள். 3வது ஜனவரிக்கு பாடசாலை செல்ல வேண்டும். நிறைய பெற்றோர்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நிறைய சாமான் தந்தார்கள், சீனி தந்தார்கள், அரிசி தந்தார்கள், பருப்பு தந்தார்கள். உம்மா உங்களுக்கு குசினிக்கு சாமான் கிடைச்சிருச்சு, கிச்சன் சாமான் எல்லாம் கிடைச்சிருச்சு, நாங்கள் ஜனவரிக்கு ஸ்கூல் போகணும், எனக்கு ஷூ இல்லைம்மா, மில்லத்தில் போயிருச்சு, எனக்கு ஆடைகள் ட்ரெஸ் ஸ்கூல் ட்ரெஸ் இல்லை, எக்ஸசைஸ் கொப்பி இல்லை, பேனா இல்லை, பென்சில் இல்லை என்று சொல்லி கவலைப்படுகின்ற நிறைய குழந்தைகளை நாங்கள் பார்த்தோம். எனவே உங்களால் முடியுமான எது முடியுமோ களத்திலே இருப்பவர்கள், விஜயம் செய்து பார்ப்பவர்கள் அவர்களிடத்திலே ஒப்படையுங்கள். இன்ஷா அல்லாஹ் அவர்களுடைய புன்னகையில் எங்களுடைய வாழ்க்கை ஒளிரும். அவர்கள் கையேந்தி துஆ செய்ய வேண்டியதில்லை. நாங்கள் கொடுக்கும் பொழுது கூட இன்று காலை கூட அவர்களை பார்க்கும் கண்ணால் கண்ணீர் வடிக்கிறார்கள். அவர்கள் அப்படி அழக்கூடியவர்கள் அல்ல, அவர்கள் பள்ளிவாசலோடு தொடர்பே இல்லாதவர்கள். சிலர் சொன்னார்கள் அவர்கள் சமூகத்துக்கு வாழ்றதுக்கே தகுதி இல்லாதவர்கள் என்று. அவர்களுக்கு மேலே கையை போட்டும்மா நீங்கள் சொல்லுவோம் உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்டோடனே அந்த தாய் கண்ணீர் வடித்து அழுது விட்டார். எனவே அதுவெல்லாம் எங்களுடைய இந்த உலகத்துடைய வாழ்க்கைக்கும் மறுமை வாழ்க்கைக்கும் செழிப்பாக அமைவதற்கு எங்களுக்கு காரணமாக அமையும். சிரமம் பாராது நீங்கள் சமூகத்திலே பல வேலை பளுக்களில் இருக்கும் பொழுது தொழிலையும் பார்க்க வேண்டும், சமூக சேவையும் பார்க்க வேண்டும், கணவனுடைய கடமையும் செய்ய வேண்டும். இந்த வேலை பளுக்கள் மத்தியிலே நேரம் தந்து எங்களுக்காக வேண்டி எங்களுடைய நேர்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் ஹைரல் ஜஸா. எனவே நேர்களே சகோதரிகளே,
நீங்கள் உங்களால் முடியுமான பங்களிப்பை செய்ய விரும்பினால் சகோதரி அவர்கள் சொன்னது போல டொய்ஸ், சின்ன பிள்ளைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள், அதே போன்று பெண்களுக்கான ஆடைகள், அதே போன்று பாடசாலை ஆரம்பிக்க இருக்கிறார்கள், ஸ்டேஷனரிஸ் ஐட்டம், அதே போன்று சில பகுதிகளிலே மெத்தை தேவைப்படுவதாக இன்று காலை சொன்னார்கள். எனவே உங்களால் முடியுமான பங்களிப்பை செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் ஹைரல் ஜஸா. மீண்டும் சந்திக்கும் வரை சலாம் கூறி விடைபெறும் நான் உங்கள் அன்பின் தையீப் ஹைதர் அலி அல் ஹலீமி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சமூக மாற்றத்திற்கான இலட்சியத்தோடு சமூக ஊடகங்களின் ஊடாக சர்வதேசத்தில் வலம் வந்து கொண்டிருக்கும் உங்கள் அபிமான மாற்றம் டிவி. மாற்றம் ஒன்றே மாறாதது. மாறுவோம், மாற்றுவோம்.